சென்னை காரப்பாக்கத்தில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பள்ளி மாணவர்களுக்கு பிஸ்கட் கொடுத்து பாஜகவினர் கையெழுத்து வாங்கியுள்ளனர். சென்னை அடுத்த காரப்பாக்கத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த பள்ளிக்கு அருகே மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. அப்போது பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவர்களை அழைத்து பாஜகவினர் கையெழுத்து பெற்றனர். மாணவர்கள் ஒவ்வொருவரையும் வலுக்கட்டாயமாக எழுத்து கையெழுத்து போட சொன்னதை காண முடிந்தது. ஒரு சில மாணவர்கள் நடிகர் விஜயின் கட்சியின் பெயரை சொல்லி கூச்சலிட்டனர். அதேவேளையில் மாணவர்கள் சிலர் பலகையில் கையெழுத்திட்டு சென்றனர். அவர்களுக்கு பாஜகவினர் பிஸ்கட்டுகளையும் வழங்கினர். ஊழியர்கள் வாரத்திற்கு 90 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று பேசியது சர்ச்சையான நிலையில் பெண் ஊழியர்களுக்கு ஒரு நாள் மாதவிடாய் விடுமுறை அளிக்கப்படும் என்று L&T நிறுவன தலைவர் சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார். L&T நிறுவனத்தில் மகளிர் தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. அப்போது பேசிய அந்நிறுவன தலைவர் சுப்பிரமணியன் பெண் ஊழியர்களுக்கு மாதம் ஒரு நாள் மாதவிடாய் விடுமுறை அளிக்கப்படும் என்று அறிவித்தார். இதன் மூலம் L&T நிறுவனத்தில் பணிபுரியும் சுமார் 5000 பெண் ஊழியர்கள் பயனடைய உள்ளனர். இந்திய தொழில்துறையில் முன்னோடியாக இந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாகவும் L&T நிறுவனம் பெருமிதம் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஊழியர்கள் வாரத்திற்கு 90 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்றும் ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு நேரம்தான் மனைவியின் முகத்தை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் என்றும் L&T நிறுவன தலைவர் சுப்பிரமணியன் பேசியது கடும் சர்ச்சைக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது. எந்த வதந்திகளையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. எனக்கு பர்சனல் இஷ்யூஸோ ப்ராப்ளம்ஸோ எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு தப்பான வதந்திகளை நம்பாதீங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தான் தற்கொலை செய்து கொள்ள முயற்சிக்கவில்லை என்று பாடகி கல்பனா விளக்கமளித்த காட்சிகளே இவை. பிரபல பின்னணி பாடகியான கல்பனா திடீர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு ஹைதராபாத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் தூக்க மாத்திரைகள் விழுங்கி தற்கொலைக்கு முயற்சித்ததாக தகவல் வெளியான நிலையில் அதனை அவர் மறுத்து வீடியோ வெளியிட்டிருக்கிறார். தூக்கம் வருவதற்காக சற்று அதிகமாக மாத்திரைகளை எடுத்துக் கொண்டதே உடல்நலக்குறைவுக்கான காரணம் என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். இன்சோம்னியா இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அந்த மெடிசன் அந்த ஒரு பர்டிகுலர் நாள் டோசேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்ததுனால அது எனக்கு லங் இன்ஃபெக்ஷன் ஆகி நான் அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டேன். ஆனா இன்னைக்கு நான் உயிரோட திரும்பி வந்து உங்க எல்லார்கிட்டயும் நான் பேசுறேன்னா அதுக்கு ஒரே காரணம் என் கணவர் அன்னைக்கு எனக்காக பட்ட பாடுதான். தனிப்பட்ட வகையில் வாழ்க்கையில் தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் கல்பனா தெரிவித்திருக்கிறார். திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடும் பனிமூட்டம் காணப்பட்டது. வண்டபாலை, தண்டலை, குருடாச்சேரி, விக்கிரவாண்டியம் உள்ளிட்ட இடங்களில் விளைநிலங்கள் நீர்நிலைகளை மறைக்கும் அளவிற்கு பனிமூட்டம் இருந்தது. நாகை சுற்றுவட்டார பகுதிகளில் நிலவிய பனிமூட்டத்தால் விளைநிலங்களில் உளுந்து மற்றும் பச்சை பயிர்கள் பாதிப்பை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சாலைகளே தெரியாத அளவிற்கு பனி மூடியதால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு வாகனங்கள் சென்றன. அரியலூர் மாவட்டம் செந்துறை சுற்றுவட்டார பகுதிகளிலும் அதிகாலையில் பனிமூட்டம் காணப்பட்டது.